ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் கோலம் சண்டே vlog. நம்ம சேனலில் இன்றைக்கி நல்லா மணக்க கறி குழம்பு டேஸ்ட்டில் காளான் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி சிப்பி காளான் எடுத்திருக்கேன். இது மண் எதுவுமே இல்லை, வாங்கும் போது இது மாதிரி தான் இருந்தது. க்ளீனாக ஒரு முறை தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்கும்போதே. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 5 பல்லு முந்திரி, இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டாக பொரியட்டும். இது கூட ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா கூட சேர்த்துக்கலாம். இதையும் அப்படியே கலந்து விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சின்னதாக ஒரு வெங்காயம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தக்காளி, அதையும் அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சுட்டு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் சின்னதாக ஒரு பிரிஞ்சலை, 1 இன்ச் அளவுக்கு சின்னதாக ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், கொஞ்சமாக கல்பாசி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இது லைட்டாக பொரியட்டும். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மீடியம் சைஸில் 3 தக்காளி நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்தளவுக்கு நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த காளான் சேர்த்துக்கலாம். காளானை நான் கட் பண்ணல, அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்கேன். இது வதங்கின உடனே நல்லா சுருங்கி வந்துடும், அதனால் நான் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன். இது அப்படியே 1 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. இதில் தண்ணி அதிகமாக விடாது, அதனால் அடுப்பு சிம்மில் வச்சு 1 நிமிஷம் கலந்து விட்டால் போதும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. 1 நிமிஷம் இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இது பாருங்கள், தண்ணியே விடலை, சும்மா லைட்டாக தண்ணி விட்டுருக்கு, அவ்வளோதான். இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். அது இல்லாமல் தனியாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் மசாலாவில், அது இல்லாமல் கொஞ்சமாக செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன். கலந்துட்டு இந்த அளவுக்கு கிரேவி திக்காக இருக்கணும்.
இது அப்படியே குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்படியே விசில் வரட்டும். விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் இறங்கியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. நம்ம காளான் குழம்பு நல்ல வாசனையாக இருக்குது. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா மணக்க மணக்க கறி குழம்பு டேஸ்ட்டில் காளான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.